உங்களுக்கு முழுக்க முழுக்க மணி அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளஸ் வந்து இது வந்து உங்களுக்கு லட்சுமி தாயாருக்கு உரித்தான ஒரு பொருளா இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இதுல வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா வச்சிருப்பாங்க. சோ இது வந்து ஒரு வைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். சோ இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த லட்சுமி தேவிக்கு பூஜை பண்ணக்கூடிய அந்த பொருள் உள்ள வச்சிருக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 108 லட்சுமி குபேர காயின் இருக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த லட்சுமி குபேர காயினை வந்து நம்ம எடுத்து இந்த அக்ஷய திருதி அப்போ இந்த பிளேட்டை உள்ள வச்சுட்டு இதைதான் நம்ம அக்ஷய பாத்திரமா கருதி நம்ம உள்ள போட ஆரம்பிக்கணும். நம்ம வீட்டுல இருக்கிற காசு உள்ள வச்சுட்டு ஒரு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு வச்சு ஒரு கிராம்பு வச்சு அதுக்கு பூஜை இந்த காயின்ல அர்ச்சனை பண்ணிட்டு உள்ள வந்து வெத்தலை கிராம்பு சுண்ணாம்பு வச்சு பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் அதை வந்து தாம்பூலமா தரிக்கணும். அதாவது இந்த பிளேட்ல வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு இல்லக்கா, இந்த பிளேட்டை நம்ம உள்ள இப்படி எப்படி வச்சு மாதிரி வச்சுட்டு இந்த காயின்ல நம்ம வந்து லக்ஷ்மியோட மந்திரம் வந்து கொடுத்துறோம்னா அந்த லக்ஷ்மியோட மந்திரத்தை வச்சு உள்ள போட்டுக்கிட்டே வரணும். இந்த பைக்குள்ள போட்டுக்கிட்டே வரணும். இப்ப நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு பை இருக்கும், அதுக்குள்ள கை விட்டுட்டு இப்படியே சுத்திக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இந்த இதெல்லாம் பாப்பீங்க. இதனால நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் வெளியில தெரியக்கூடாது. இதுக்குள்ள என்ன இருக்குன்றது யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுனால சோ இந்த பிளேட்டை வந்து இதுக்குள்ள வச்சிடணும். வச்சுட்டு இப்ப நம்ம வந்து இன்னும் பூஜை இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஓப்பனா சொல்லணும், ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா கவரோட இருக்கு பாருங்க, ஸ்டார்ட்டே பண்ணல. சோ இந்த அக்ஷய திருதிக்காக நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் போட்டுட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இதுல என்ன பண்ணுவோம்னா இந்த பிளேட்டை தூக்கி உள்ள வச்சிருவோம், இந்த காயினை பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பேக் பண்ணுவோம். குங்குமத்தோட தான் பேக் பண்ண போறோம். சோ இந்த இது வந்து உள்ள வச்சுட்டு இந்த காயின்ல அவங்க அர்ச்சனை பண்ணாங்க. அந்த அக்ஷய திருதி அன்னைக்கு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த 108 அர்ச்சனை இந்த காயின்ல அர்ச்சனை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய காசு, அவங்க மனசுக்கு என்னென்ன காசு உள்ள வைக்கணும்னு தோணுதோ, வீட்டுல இருக்க பழைய நகை இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளி இருந்தாலும் அதெல்லாம் உள்ள வச்சுட்டு அதுல வெத்தலை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாக்கு, கொட்டை பாக்கோ இல்லைன்னா களிப்பாக்கோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்கெட் பாக்கோ ஏதோ ஒரு பாக்கு உள்ள வச்சு சுண்ணாம்போட வச்சுட்டு இந்த சுருக்கு பையன் மூடிட்டு அன்னைக்கு மதியானம் வயிறார சாப்பாடு சாப்பிடணும். அதாவது வடை பாயாசத்தோட நெய்வேத்தியம் பண்ணி லட்சுமி தாயாருக்கு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த தாம்பூலத்தை தரிக்கணும்.